கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக என்னை அழைத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத வசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமாம், பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமையோட பொறுமை, பெருமையை காட்டிலும் பொறுமை உத்தமம். ஓகேங்களா? துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. இப்போ ஒரு காரியத்தை நாம் துவக்குகிறோம் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி துவக்க வேண்டும்? அந்த காரியத்தை நீங்கள் துவங்குகிற இதில் தான் நமக்கு முடிவு நல்லதாக மாறும். நீங்கள் ஒரு காரியத்தை துவக்கும்போது கர்த்தரை முன்வைத்து, அவருடைய நீதியை முன்வைத்து, அவருடைய கிருபையை முன்வைத்து நீங்கள் அந்த காரியத்தை தொடங்குவீர்களானால் அதன் முடிவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆமென். ஆமாம் தானே? காலையில் ஏந்திருக்கிறீங்க, சொன்னேன், கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய அடிமைங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் களிமண்ணையா தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடந்தீர்களானால் அதன் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பெருமைப்பட்டு நான் தான் இப்போ ஒரு கல்யாண காரியமாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ நான் ஒரு பெருமையோடு நான் தான் அந்த காரியத்தை செய்யணும், நான் தான் முன்னே நிற்கணும், நான் தான் அங்கே போகணும், நான் தான் இங்கே இருக்கணும், நான் தான் பெருமையோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால், அந்த காரியத்தை தொடக்குவீர்களானால் முடிவு அற்பமாக இருக்கும், நல்லதில்லை, சம்பூர்ணமாக இருக்காது. ஆகினால 2 வார்த்தைங்க இதில் வருது பாருங்கள். புரியுதுங்களா? பெருமையோடு எந்த காரியத்தை துடக்காதீங்க. தாழ்மையோடு ஒரு காரியத்தை நீங்கள் துடக்குவீர்களானால் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கு, நல்லது. பிரைஸ்தால். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல பிரியப்படுகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 8ல் ஒரு சாப்டர் ஒன்றி தான் பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நைட்டு போகிறேன், நான் தூங்கலை, நைட் ப்ரேயரு, அதனால் கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டத்தை நீங்கள் போட போகிறீங்க? நல்ல போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம்னா நமக்கு தெரியும், எல்லோரும் ஓடுவோம், நல்லா குடுன்னு ஓடுவோம். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம், நான் சின்ன வயசுலலாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா 10 பேர் லைனாக நிற்க வச்சு ஓடுங்கன்னுவாங்க. நானும் ஓடுவேன், முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா எனக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன முந்துறதுக்கு வந்துகிட்டே இருப்பான். நான் என்ன பண்ணுவேன், டப்புன்னு காலில் விடுவேன், சந்தில் பொத்துன்னு கீழே விழுவான், நான் முன்னே ஓடிடுவேன். அது நல்ல ஓட்டமா? அது நல்ல போராட்டமா? அடுத்தவனை கீழே தள்ளி நான் முதலாவது வருவது, அந்த இடத்துல உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடையாது. அல்லேலூயா. கிடைக்கவே கிடைக்காது. ஒரு போராட்டத்தை போடும்போது நல்ல ஓட்டத்தை ஓடணும். ஒரு கணவன் மனைவி மேலே அன்பு வைக்கிறப்போ, மனைவி அன்பன் மேலே வைக்கிறப்போ, நாம் ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் கிரீடத்தை வைப்பேன். நீதியாக நடந்துக்கிட்டோம். ஓடுறப்போ அவனை தள்ளி விடுறது ஒரு நீதியா? நம்ம முன்னே போகிறது ஒரு நீதியா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? ஒரு கிரிக்கெட் பாலை நம்ம வீசுகிறோம்னா அந்த பால் மேலே நம்ம விசுவாசமாக நீதியாக இருந்தால் அது வீசணும். அர்த்தம் மண்டை உடைக்கிறதுக்கு வீச முடியலாமா? அது நீதியா? அது ரூல்ஸை மீறிடும். ஒரு விளையாட்டை நாம் செய்யும்போது கரெக்டாக நீதியாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரூல்ஸை மீறி நம்ம என்ன பண்ணாலும் அது நல்ல ஓட்டம் கிடையாது. இந்த வாழ்க்கையிலே போராட்டங்கள் என்பது அநேகருக்கு இருக்குது. உங்களுக்கு, எனக்கு, சபைக்கு. உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இந்திய முதல் மந்திரி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு போராட்டம் இல்லையா?
அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, இது இன்னும் கொஞ்ச நாளில். எப்படியாவது நான் முதல் மந்திரி ஆகணுன்றதுக்காக எவ்வளோ போராட்டம் போடுவார், போராடின்னு இருப்பார், இன்னும் போராடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு இல்லாத போராட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எம்பி எலெக்ஷனில் போராட்டம் வந்துடும். நாம் பிரதமர் ஆகுமா, அதுக்காக அவர் இப்போவே போராட்டத்தில், ஆனால் நல்ல போராட்டத்தை போராடினால் அவர் பிரதம மந்திரியாகவும் இவர் முதல் மந்திரியாகவும் ஆகிறதுக்கு கர்த்தர் நீதின் வழியாக நன்மையை செய்வார், ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கு நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோமா? நாம் பாவத்தின் வழியிலே தான் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று. எங்கே நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி, ஒரு பாவம் பிறந்த குழந்தை எப்படிங்க பாவம் செய்யும்? ஒரு வயசானாலும் பாவம் செய்யும், 2 வளர்ந்து பாவம் செய்யலாம். பிறக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய பாவம் செய்துன்றான் தாவீது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஏனென்றால் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவர்களோட குழந்தையை பெற்றதுனால அது பாவத்தின் குழந்தைகளானது. அந்த பாவத்தின் குழந்தைகளாக தான் நாம் இப்போது இருக்கிறோம், பாவத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த பாவம் ஆதாம் ஏவாளுடைய பாவம் நோடு முடிந்து விட்டது, அதை பிறகு நாம் பாவம் செய்யாதவர்கள் அல்ல என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் அழிந்து போனாலும் நோவாவின் காலத்திலே நோவா என்ன பண்ணால் திராட்சை சரடி நட்டு திராட்சை பழங்களை பறித்து அதை குடித்து வெறித்து வஸ்திரம் விலைக்கு படுத்து கிடந்தான். அங்கே பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா? மது குடிக்கலாமா? அவனை எவ்வளோ கர்த்தர் அற்புதமாக கொண்டு வந்தார். யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் கிண்டல் பண்ணியிருப்பானுங்க. அவனடே என்னடா பண்ணுற, பேழை கட்ட சொல்கிறார் ஆண்டவர். என்னடா போடா, வேறு வேலை கட்டவனே, பேழை கட்டுறானோ, பேழை கட்டி என்ன பண்ண போகிற, நாங்கள்லாம் போய் தப்பிச்சுப்போம், அப்போ நாங்கள்லாம் நசித்தா போடுவோம். எவ்வளோ கிண்டல் மத்தியிலும் அவர் அந்த பேழையை கட்டினார். ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதித்தார். அவர் மனைவி 3 பிள்ளைகள் 3 மருமகள்களை அழகாக கொண்டுட்டு வந்தாருங்க. நீ எப்படி இருக்கணும்? போராட்டம் அவனுக்கு அங்கே போராட்டம். மது குடித்து வெறித்து வஸ்திரம்லேயே கிடத்தான். பாருங்கள், போராட்டம் இல்லாத வாழ்க்கைங்க. கர்த்தருக்கு பிரியமானவர் ஓசியா தீர்க்கதரிசி என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ஒரு வேசி தாசி, அந்த காலத்தில் தாசின்னுவாங்க, இப்போ நம்ம வேசின்றோம், இப்போ இன்னும் கொஞ்சம் போய் ப்ராஸ்டியூட்ன்றோம். அந்த வேசி போய் நீ திருமணம் பண்ணுன்றாரு. பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு அங்கே போராட்டத்தை கடவுள் வைக்கிறாரு. போகிறான் வேசி தேடிட்டு, போகிற வயலில் அட்ரஸ் கேட்குறான். என்னடா எங்கடா போகிற? ஐயா அந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஐயா எந்த அம்மா வீட்டுக்கு போகிற? அதான் அந்த அம்மா வீட்டுக்கு. அவள் யார் தெரியுமா? சொல்லுங்கள். அவள் ஒரு வேசியா? அதுவும் காலங்கத்தால் கிளம்பிட்டா என்ன? காலங்கத்தால் உனக்கு நாங்களாம் ராத்திரி தான் போவோம், நீ காலையிலே கிளம்பி போறிய? அவளுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிற? பணம் கொடுக்கணும், அவளுக்கு நகை கொடுக்கணும், திராட்சை ரசம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க கூட இணக்கமாக இருப்பா. எங்ககிட்ட காலையில் எங்கே இருக்குது? நீ எப்படி பெரிய ஆள் பொழுது காலையிலேயே ரெடி பண்ணின்னு கிளம்பிட்ட? போ காலங்கத்தில் வந்துட்ட போடா. அங்கே அசிங்கப்பட்டிருப்பான், கேவலம் பட்டிருப்பான், நிந்திங்கள் வந்திருக்கும், போராட்ட மத்தியில் போயிருப்பான். இன்னொருத்தர் கேட்டால் அதே தான் சொல்லுவான். அவள் வீட்டுக்கா போகிற? அடப்பாவி, அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆனாலும் கர்த்தர் சொன்னார், அந்த போராட்டத்தின் வாழ்க்கையிலே அவன் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவன் எதற்காக போனான், எதற்காக அந்த வேசியை மணந்தான், எதற்காக 3 பிள்ளைகளை பெற்றான் என்பதை இப்போது நான் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான், போராட்டத்திலே அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. இப்படியாக நமக்கு கூட அநேக போராட்டங்கள் உண்டு. சவுலுக்கு கூட போராட்டம். சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ராஜாவாக ஆக்கினார். ஆனால் அவன் பாகால் கூட அவன் போராட்டம் நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனால் பாகாலை அவன்
போராட்டத்திலே அந்நிய தேவர்களை அவன் அனுசரித்து போனான். அவன் ராஜ்யபாரம் இருந்தது. தாவீது பெரிய ராஜா. அவன் உரியா என்கிற ஒரு போர் சேவனை அவனுடைய மனைவி நிமித்தமாக அவன் கொலை செய்தான். ஆகினால் அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு அவனை பையனை அவனை அமலேக்கே அவனை கொலை செய்யறதுக்கு எத்தரிச்சிருக்கிறான். பெத்த பையனை தகப்பனை. ஆண்டவர் போராட்டத்தில் ஆண்டவர் போராடுகிற போது நீங்கள் உண்மையும் முத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் நன்றாக வாசித்து போகிறோம்னா நாம் எல்லாரும் பாவிகளை தாங்க இருக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை எனக்கு சொல்ல கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த துவக்கம் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்வதாக இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய விசுவாசத்தை கர்த்தர் கீழ்ப்படிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் துவக்கத்தை துவங்கினார் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் பெருமையுள்ளவர்களாக நடந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை அசட்டை பண்ணுவீர்களானால் உங்களுடைய முடிவு அசிங்கமாக கேவலமாக இருக்கும். சவுலை போல் இருக்கும், தாவீதை போல் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலையிலும் கூட நீங்கள் நல்ல போராட்டத்தை போராட கர்த்தருக்குள்ளே உங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் துவக்கத்தை ஒப்புக் கொடுங்கள். நல்ல ஓட்டத்தை ஓடுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு பாவம், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலைகள் இருக்கும். எது இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் அந்த கவலையை சொல்லுங்கள், கண்ணீரை சொல்லுங்கள், கஷ்டத்தை சொல்லுங்கள். இன்னும் சில நாட்களில் கிறிஸ்மஸ் வரப்பேர் கர்த்தாவை இந்த புதிய ஆண்டில் கூட கர்த்தாவை நீங்கள் பிறக்கின்ற அந்த நல்ல நாட்களில் கூட கர்த்தாவை நான் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் ஐயா, நல்லபடியாக ஓட வேண்டும் ஐயா. இந்த பொல்லாத உலகத்தில் நான் நல்லபடியாக ஓட வேண்டும் ஐயா. உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஐயா. எனக்கு உங்களுடைய ஜீவ கிரீடம் எனக்கு என்னை நீர் வாழையும் ராஜாவே, நான் களிமண் ஐயா. உங்களுடைய கரத்தில் என்ன துவக்கத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை நான் பாவியாக இருந்திருக்கலாம், இதுவரை நான் அயோக்கியனாக இருக்கலாம், குட்டிக்காரனாக இருந்திருக்கலாம், நான் ஒரு பொறிக்காக இருந்திருக்கலாம், வஞ்சகனாக இருக்கலாம், பொய்யனாக இருந்திருக்கலாம், பொய்க்கு பிதாவாக கூட இருந்திருக்கலாம். இன்றைய நாளை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த துவக்கத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். முடிவை நீ சம்பூர்ணமாய் மாற்றும். என்னிடத்தில் இல்லை ஐயா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய துவக்கத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். இன்று முதல் நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஹல்லேலூயா. உங்கள் பாவம் எத்தனை ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை நான் உறைந்த பனியை போல மாற்றுவேன் என்று சொன்ன தேவனிடத்திலே உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுங்கள். துவக்கத்திலே ஒப்பு கொடுங்கள். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பெருமை உள்ளவனாக இருக்காதீர்கள். நான் தான் எனக்கு மீறி கடவுள் இல்லை அப்படி சொன்னவங்களாம் வேதத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. நேரங்களில் எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள. பெருமை உள்ளவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்மை உள்ளவன் தான் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவனாக இருக்கிறான். நான் எவ்வளோ பெருமை உள்ளவனாக இருந்தேன், எவ்வளோ அநியாயம் அட்டுழியம் பண்ணேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று என்னுடைய துவக்கத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து முடிவை நோக்கி காத்திருக்கிறேன். ஜீவகிரிடம் எனக்கு வருமா? நல்ல போராட்டத்தை நான் போராடுவேனா? விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேனா? துவக்கத்தை அவரிடத்தை கொண்டு விட்டேன். நல்ல போராட்டத்தை போராடவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தரின் தூக்கத்திலே அவரிடத்தில் ஒப்புட்டு விட்டால் ஆண்டவர் நமக்கு நல்ல போராட்டத்தையும் நல்ல விசுவாசத்தையும், அது மட்டும் இல்லாமல் ஜீவகிரீடத்தை, நீதியின் ஜீவகிரீடத்தை, இவன் நீதிமான், இவள் நீதிமான், இவன் நீதிமான், இவர் நீதிமான், இவர் நீதிமான். ஆமே, கர்த்தர் நீதிமானாக்கிறார். தூக்கத்தை அவரிடத்தில் ஒப்படைத்தால் முடிவிலே நீங்கள் நீதிமானாகிய ஜீவகிரீடத்தை யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜீவகிரீடத்தை மாட்டிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கவலையில் அங்கே கண்ணீர் இல்லை. கண்ணீர், கவலை, துக்கம், தாகம், பசி எதுவுமே கிடையாதான். அந்த இடத்துல ஒரு ஜீவகிரீடம் மாட்டிட்டா பாருங்க. சாம்சன் தனசிங்
அவரோட பக்கத்தில் நீதியும் ஜீவகிரீடத்தை மாட்டிட்டு ராஜா மாதிரி உட்காந்துட்டுருக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம்! கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் போராட்டத்திலே ஆண்டவருடைய தோக்கத்தை கொடுத்து அவரிடத்திலே உங்களுடைய தோகங்களை கொடுத்து முடிவை சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள், ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேலை, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில் கூட உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை நீர் கொடுத்தீர். துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை காட்டிலும் தாழ்மையுள்ளவன் உத்தமன். நல்ல போராட்டத்தை போட்டேனே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆண்டவர். எங்கள் துவக்கத்தை நாங்கள் இந்த வழியில் கூட உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்கள், ஆக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்படும். கண்ணீர், கவலை, வியாதிகள், பங்குகள் எல்லாவற்றையும் நீக்கப்படும். எங்களுடைய துவக்கத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்களே முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாக மாற்றிவிடும் கர்த்தாவே. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை வைத்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது அதன் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். எங்களுக்குள்ள பெருமையெல்லாம் நீக்கப்படும் ராஜா. எங்களுக்கு தாழ்மையுள்ள மனசை தாரும். அநேகருக்கு உதவி செய்ய வேண்டிய பரந்த மனப்பான்மை எங்களுக்கு கொடுக்கும் ராஜாவே. திக்கற்றவர்களுக்கும் விதவிகளுக்கும் அநாதைகளுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய கர்த்ததாமே எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. எங்களுக்கு தேவையான ஜீவகிரீடத்தை நீர் இந்த வேலையில் எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி என் அருமையான சகோதர சகோதரிகளே. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி.